கந்தன் மற்றும் வேலன் என்ற இரண்டு வணிகர்கள் தங்கள் கடைகளை அருகருகே நடத்தி வந்தனர். கந்தன் பேராசை கொண்டவன். வாடிக்கையாளர்களிடம் தானியங்களை குறைவாக எடை போட்டு ஏமாற்றி கூடுதல் நாணயங்களை வசூலிப்பான். மக்கள் புகார் செய்யும் போதெல்லாம் எல்லோரும் தவறு செய்கிறார்கள். நான் ஏன் கவலைப்பட வேண்டும்? நான் சம்பாதித்த செல்வத்தை பாருங்கள் என்று கூறி சிரிப்பான். தான் செய்யும் தவறுக்கு அவன் ஒருபோதும் அஞ்ச மாட்டான். மறுபுறம் வேலன் நேர்மையானவன். ஒரு மாலை நேரத்தில் ஒரு பயணி தனது கடையில் தவறுதலாக ஒரு பையில் தங்க நாணயங்களை விட்டுச் சென்றதை அவன் கவனித்தான். யாரும் அதை பார்க்கவில்லை என்றாலும் வேலனின் இதயம் நடுங்கியது. நான் இதை வைத்திருந்தால் என் குடும்பம் நிம்மதியாக வாழும். ஆனால் அது என்னுடையது அல்ல. அதை வைத்திருப்பது பாவம். தவறாக சம்பாதித்த செல்வத்தை அனுபவிப்பதைப் பற்றி யோசிக்க கூட அவன் மனசாட்சி அனுமதிக்கவில்லை. மறுநாள் காலையில் பயணியிடம் தங்கத்தை திருப்பிக் கொடுத்தான். அவன் கண்ணீருடன் வேலனை ஆசீர்வதித்தான். நாட்கள் வருடங்களாக மாறியது. கந்தனின் முறையற்ற செல்வம் அவனுக்கு எதிரிகளையும் தூக்கமில்லாத இரவுகளையும் கொண்டு வந்தது. ஆனால் வேலனின் எளிமையான நேர்மையான வாழ்க்கை அவருக்கு நகர மக்களின் அன்பையும் அவரது இதயத்தில் அமைதியையும் பெற்றுத்தந்தது. தீவினையார் அஞ்சார் விழுமியார் அஞ்சுவர், தீவினை என்னுஞ் செருக்கு. தீயவர்கள் தீவினை செய்ய அஞ்ச மாட்டார்கள். தீவினையால் மகிழ்ச்சி ஏற்படுவதாயினும் அதனை செய்திடச் சான்றோர் அஞ்சி நடுங்குவார்கள். கந்தன் போன்ற தீயவர்கள் தவறு செய்ய ஒருபோதும் பயப்படுவதில்லை. ஆனால் வேலன் போன்ற உன்னத மனிதர்கள் அதை நினைத்தாலே நடுங்குகிறார்கள். ஏனென்றால் உண்மையான மகிழ்ச்சி நீதியின் மூலம் மட்டுமே வரும் என்பதை அவர்கள் அறிவார்கள்.